மனுஷனா பிறந்தவன் செத்ததுக்கு அப்புறமும் அவன் பேர் சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போகணும். 4 பேருக்கு நிழலை கொடுக்கும். எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் செய்யும் செயல்கள் சரியென்று அர்த்தம் உள்ளது என்று உணர்ந்துவிட்டால் அந்த செயலை முழு இதயத்துடன் செய்யுங்கள். இப்படி சொன்னது நம்முடைய புத்தர் அவர்கள். எனக்கு தற்போது வயசு 50 ஆகுது. நானும் 41 வயசு வரைக்கும் எங்க ஊர்ல வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க ஊர் ரோட்டு ஓரங்கள்ல ஒரு மரம் கூட இல்ல. இந்த ரோடு டவுனுடைய மெயின் ரோடாக இருந்தா கூட நம்முடைய அரசாங்கம் சாலை விரிவாக்க திட்டத்துல மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். ஆனா சாதாரணமான மிகப்பெரிய கிராமம் தான் எங்க ஊரு. 1992ல நான் 10வது படிக்கும்போது என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அதே வயதில் இருக்கக்கூடிய எங்க ஊர் பெரியவங்க கிட்டையும் எங்க உறவுக்காரங்க கிட்டையும் ஏன் நம்ம ஊரை சுற்றியும் நம்ம ஊர் ரோட்டு ஓரங்களிலும் மரங்களே இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கிட்ட சரியான பதில் இல்ல. மத்தவங்க சொன்ன பதிலும் எனக்கு திருப்திகரமாக இல்ல. இந்த விஷயத்தை தூக்கி என் மனசுக்குள்ள ஓரமா வச்சுட்டேன். எனக்கு 14 வயசுல ஏற்பட்ட சிந்தனையை என்னுடைய 42வது வயசுல தான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். இத்தனை வருடங்களாக எங்க ஊர் ரோட்டு ஓரங்கள்ல இருக்கும் விவசாய நிலங்களுக்கு உயிர்வேலிகள் இருக்கும். அந்த உயிர்வேலிகள்ல ஆடாத்தோடா, நொச்சி, வேப்பமரம், பூவரச மரம், மஞ்சனத்தி என்று சொல்லப்படுகிற நுணாமரம், துத்தி, எருக்கு, இன்னும் சில செடி கொடிகள் இருக்கும். இதை எல்லாவற்றையும் நெல் அறுவடை முடிஞ்சு திரும்பவும் சாகுபடி செய்யும் போது பசுந்தாள் உரத்துக்காக வெட்டி போட்டுடுவாங்க. அவங்க அந்த காலகட்டங்கள்ல ஒரு சில மரங்களை அங்கங்க விட்டு இருந்தா அந்த மரங்கள் இத்தனை வருஷத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஏற்கனவே நடந்ததை எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்படுவதை விட இனி நடக்க போவதை நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய பசங்களும் சேர்ந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய தரமான செயல்பாடுகளின் சரியான வெளிப்பாடுகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மரங்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 22/2/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க ஊரு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த விழாவை ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையிலும் வெளியூர்களில் இருந்து விழாவிற்கு வரும் மக்களை வரவேற்கவும் எங்க ஊரு ரோடு முழுவதும் மின்சார அலங்கார விளக்குகள் கட்டி அழகுபடுத்தி இருந்தாங்க. அந்த அலங்கார விளக்குகளை நாங்கள் வளர்க்கும் மரங்களிலும் அங்கங்க கட்டியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நெகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. அதே நேரத்துல ஜனவரி 1, 2017ல முதலா நாங்கள் மரங்கள் நடவு செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பட்ட மிகப்பெரிய கஷ்டங்களும் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் அதனால ஏற்பட்ட மனவலிகளும் மன உளைச்சலும் நாங்கள் வளர்க்கும் மரங்களின் வளர்ச்சியும் அந்த மரங்களால் இந்த ரோடு இருக்கும் அழகையும் பார்க்கும்போது எந்த ஒரு கஷ்டங்களும் எங்களுக்கு பெரிதாக தோணல. ஒரு மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல் என்பதை நீங்க எல்லோரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இது போன்ற செயல்கள் உங்களாலும் முடியும். உங்கள் ஊர்களில் முயற்சிகள் செய்து பாருங்கள். முடியாவிட்டால் அதையே நீங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரோட்டை நண்பகலில் எடுத்த பதிவோட சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.